உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பதியினில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள், என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பதியினில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் விரைவோம் ஆனந்தமுடனே. இன்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியினில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய இரண்டாவது வெள்ளி திருப்பலிக்கு இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்வு காணுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக, அவரது மானுட பிறப்புக்காக அகில உலகமே தயாரிக்கின்ற இந்த வேளையில் இறைவன் நம்மை போல மனிதராக பிறந்து மனித நேயமும் மனித அன்பும் இந்த உலகிலே நிறைவாக வாழ்வாக்கம் பெறுவதற்கு ஆண்டவர் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பிய கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய தயாரிப்பு காலகட்டத்திலே இயேசுடைய அன்பும் இயேசுடைய நல்ல புறமும் அவர் இந்த உலகிற்கு கொண்டு வந்த அமைதியும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரந்தரமாக நடைபெற இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்களையும், சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக மற்ற சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கின்ற அனைத்து இறை மக்களையும் இடைக்காட்டூர் சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற இந்த இறைவன் உங்களையும் உங்களது பணிகளையும்
நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் நீங்கள் எடுக்கின்ற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் அனைத்தையும் நிறைவுக்கு கொண்டு வர இந்த திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்களை எண்ணி மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தமது பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரருளை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்.
ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவரின் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லாரப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவாக்குகள் 16 முதல் 19 வரைக்கும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தேரிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிடம் உன்னை தந்துவிடு, இயேசுவிடம் உன்னை தந்துவிடு, மனக்கவலைகள் தீர்ந்திடும், வாழ்ந்துவிடு, வாழ்ந்துவிடு. இயேசுவிடம் உன்னை தந்துவிடு. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களே, இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் அருள் தந்தை சாமு இதயன் அவர்கள். இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிறார். இந்த பாடல் முழுவதும் சொல்லக்கூடிய செய்தி, எவனொருவன் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகின்றானோ அவனுக்கு கடவுள் தானாக காட்சியளிப்பார் என்பதை சுருக்கமாக சொல்லி காட்டுகிறது. முழுமையான அர்ப்பணம் எவரால் செய்ய முடிகிறதோ அவருக்கு ஆண்டவர் நேரடியாக தோன்றி காட்சி கொடுப்பார் என்று. இன்று நாம் குவாதலுப் அன்னை மரியா அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். டிசம்பர் 12 என்றால் குவாதலுப் மரியாவின் விழா. 1531 வருடம் புனித யுவான் தியாகோ என்ற ஒரு எளிய மனிதர் ஆலயத்திற்கு திருப்பலி காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே மெக்சிகோ நகரத்திலே இந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. ஒரு குன்றிலே மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு அழகான ஒரு இசையோடு அங்கே மாதா காட்சி கொடுக்கிறார். அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு சொன்ன செய்தி, இந்த குன்றின் மீது எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப உனது ஆயரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதன்படியாக யுவான் தியாகோ தன் ஆயரை சந்தித்து அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததையும் அவர் சொன்னதை ஒரு ஆலயம் சிற்றாலயம் எழுப்ப வேண்டும் என்பதையும் ஆயரிடம் சொல்ல, ஆயருக்கு சற்று சந்தேகம் வருகிறது. அதனை எப்படி மெய்ப்பிப்பது என்று அவரிடமே கேட்டு, நீர் அதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது மறுபடியும் யுவான் தியாகோ அந்த குன்றின் பக்கத்திலே வருகிற பொழுது அன்னை மரியாள் மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகின்றார், அங்கே இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை நீ பறித்து கொண்டு போய் இதுதான் சாட்சி என்று உன் ஆயருக்கு சொல் என்கிறார். டிசம்பர் மாதம் என்றாலே ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளிலே குளிர்காலம், இலையுதிர் காலம்
எதுவுமே இருக்காது. பட்டது போல எல்லா மரங்களும் காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ரோஜா பூக்கள் பூத்திருக்கிறது என்றால் அதுவும் ஒரு அதிசயம்தான். அந்த ரோஜா பூக்களை யுவான் தியாகோ தன்னுடைய அங்கியிலே சேகரித்து கொண்டு தன்னுடைய ஆயரிடம் கொண்டு போய் காட்டுகிற பொழுது அந்த அங்கியிலிருந்து ரோஜா மலர்கள் கீழே விழுகின்றன. ஆனால் அங்கே ஒரு அதிசயம் என்னவென்றால் அவருடைய அங்கியிலே குவாதலுப் மரியா, அன்னை மரியாவின் திருவுருவம் அப்படியே பதிவாகி இருக்கின்றது. அதனை கண்டவுடன் ஆயர் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அந்த குன்றிலே அவருக்கு, அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்றார். இயேசுவில் அருமையானவர்களே, யுவான் தியாகோ தன்னை கடவுளுக்கு முழுமையாக இருந்திருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்ததை இந்த விழாவில் நாம் கேட்டு மகிழ்கின்றோம். அப்படிப்பட்ட ஆழமான அர்ப்பண வாழ்வுக்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே ஆண்டவர் கூறுகிறார், பயனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் உனக்கு சொல்லித் தருகிறார், நல்ல வழிகளை ஆண்டவர் உனக்கு காட்டுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். பயனுள்ள வார்த்தைகளை, பயனுள்ள மற்ற இறை வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கான சொல்லாடலாக இந்த முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே பரிசேய மக்களுக்கும் ஆண்டவருக்குமாக ஒரு தர்க்கம் நடக்கின்ற வேளையிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் அழுதோம், நீங்கள் மாரெடுத்து புலம்பவில்லை என்று சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள். திருமுழுக்கு யோவான் வந்த பொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஆனால் அவரை பேய் பிடித்திருந்தவன் என்று சொன்னீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் உண்டார், குடித்தார், அவரை பெருந்தினிக்காரன், பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் பழகக்கூடியவர் என்று அவரை சொன்னீர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மக்கள் பேசுவார்கள். நல்லது செய்தால் இவன் ஏன் நல்லது செய்கிறான் என்று கேட்பார்கள், கெட்டது செய்தால் இவன் கெட்டவன் என்றும் சொல்லுவார். இப்படியாக ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிலே முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும் என்று சொல்வார்களே, அதை போல மனிதனுடைய நாவானது எந்த சமயத்திலும் பிறண்டு பிறண்டு பேசக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே சாதாரண நல்லதை செய்ய விரும்புபவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யாக்கோப்பு திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது நாவடக்கத்தை பற்றி மிகவும் தெளிவாக யாக்கோப்பு கூறுகிறார். நாவானது எலும்பு நரம்பு இல்லாத ஒன்று, ஆனால் எதையுமே செய்யாமல் அது தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டேன் என்று பெருமை பெற்றிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த நாவு எப்படிப்பட்டது என்றால், குதிரை அடங்காமல் செல்லக்கூடிய குதிரைக்கு கூட கடிவாளத்தை போட்டால் அதை நாம் பிடித்து நிறுத்திவிட முடியும். ஒரு பெரிய கப்பலானது கடலில் பயணிக்கிற பொழுது பேரலைகளாலும் காற்றாலும் அலைக்கழிக்கப்பட்டாலும் ஒரு சிறிய சுக்கானை வைத்து அந்த கப்பலை மாலுமி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒரு சிறிய பொறியானது காட்டில் பரவினால் இந்த காற்றையை அழிப்பது போல இந்த நாவானது ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் கூட அது நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நல்லவற்றிற்கு பயன்படும். ஏனென்றால் மிகவும் கூர்மையானது நாவு, ஏறக்குறைய தீயை போன்றது. அந்த நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பலருக்கு சங்கடங்கள் விளையும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்று ஐயன் வள்ளுவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். சொல்லுக சொல்லிற் பயனுடைய
சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்று முடிக்கின்றார். அப்படி என்றால் நாம் சொல்லக்கூடிய சொல்லானது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனை சொல்லாமலே விடுவதுதான் நல்லது என்று கூறுகிறார். இன்னொரு இடத்தில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றும் கூறுகிறார். நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது எதற்காக தேவையற்ற வார்த்தைகளை நீர் பயன்படுத்துகிறேன்? நல்லவைகளை கண்டுகொண்டால் வாழ்வு வளம் பெறுமே என்று என் வள்ளுவன் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனை நாம் அடக்கி ஆளவில்லை என்றால் அது நம்மை ஆண்டுவிடும். எவனொருவன் தன் நாவை அடக்கிறானோ அவன்தான் ஞானத்தை அடைந்தவனாகவும் கருதப்படுகிறான். நாவினுடைய கற்பு எதில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள்? நாவினுடைய கற்பு அமைதியில் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே யாரெல்லாம் அமைதியை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஞானத்திலும் கற்பிலும் சிறந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுவில் அருமையானவர்களே, எப்பொழுதுமே அன்னை தெரசாவின் வாழ்க்கை நாம் குறிப்பிட்டு பேசுவது முக்கியமானது. ஏனென்றால் அவர் ஒரு புனித வாழ்வை வாழ்ந்தவர். இந்த சொற்களுக்காக நல்ல சொல்லை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பகுதி. அவர் இந்த ஏழை மக்கள், அனாதை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பொழுது ஒவ்வொரு வீடாக சென்று அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக அன்பளிப்பு காணிக்கை கேட்கிறார். அப்பொழுது ஒரு பெரிய பணக்காரன் வெளியே வந்து அன்னை தெரசம்மாள் 2 கைகளை நீட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி கேட்கிற பொழுது ஒருவன் காரி உமிழ்கின்றான். அந்த காரி உமிழ்ந்த அந்த எச்சிலை தன்னுடைய கையில் வாங்கி கொண்ட அன்னை தெரசா தன் நாவில் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருந்தார் என்றால் அவரை சரமாரியாக திட்டியிருக்கலாம். நீரெல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையோ, நீர் இப்பொழுது கொடுத்ததை எனக்கு நான் பரிசாக வைத்துக் கொள்ளுகிறேன், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது கொடும் என்று சொன்னதனால் அந்த மனிதன் அந்த நேரத்திலிருந்து தன்னையே திருத்தி கொண்டு பல உதவிகளை செய்திருக்கின்றார் என்று அன்னை தெரசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகின்றோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகள், சொற்கள் என்பவை மிகவும் முக்கியம். நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை யோசித்து சொல்லுகிற பொழுதுதான் இந்த உலகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சரியான வழியாக இருக்கும். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி 2 பேரும் நீதிமன்றத்திற்கு விவாகரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது நீதிபதி அவர்களை அழைத்து, உங்களுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். அந்த கணவரை கூப்பிட்டு சொல்றார், நீங்க உங்க மனைவியோட சேர்ந்து இருங்க, உங்களுக்கு இறுதியா வாய்ப்பு தர்றேன் என்று சொல்றார். அப்ப கணவன் சொல்றாரு, வேண்டவே வேண்டாம், எங்களை நீங்க பிரிச்சு விட்டுருங்க, அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சிரிக்கின்றார். விவாகரத்தை எண்ணி இந்த கணவன் சிரிக்கின்றார். அப்பொழுது நீதிபதி அவரிடம் சொல்லுகிறாராம், நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை நீர் கேட்டால் மிகவும் வருத்தப்படுவாய் என்று சொல்லுகிறாராம். அந்த கணவன் சொன்னாராம், நீங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே, எனக்கு என்னுடைய மனைவியை விட்டு விவாகரத்து மட்டுமே வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தீர்ப்பு எழுதப்பட்டு வாசிக்கப்படுகின்றது. தீர்ப்பு என்னவென்றால், உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கின்றேன், ஆனால் நீர் கணவர் உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய சம்பளத்தில் பாதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறாராம். உடனடியாக அந்த கணவன் துக்கப்படுவதற்கு பதிலாக மீண்டும் பலமாக சிரித்திருக்கின்றான். என்ன என்று கேட்டால், ஐயா, இதுவரை என்னுடைய முழு சம்பளத்தையும் என் மனைவி தான் வாங்கிக்கிட்டாங்க, நல்ல வேளை இனிமேலாவது பாதி சம்பளம் எனக்கு கிடைக்கும் என்று மகிழ்ந்திருந்தாராம். இயேசுவில் அருமையானவர்களே, ஏதோ ஒரு உரையாடல், ஏதோ ஒரு சண்டையில், ஏதோ ஒரு சொற்கள் மாறி வர இன்றைய நாட்களிலே பல குடும்பங்கள் நீதிமன்றங்களில் நிற்கின்றன. ஆனால் அந்த சமயத்தில் தேவையற்ற சொற்களை தவிர்த்து விட்டால் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழக்கூடிய வாய்ப்பையும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆகவே இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, சொற்கள் என்பவை முக்கியம். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மை இதற்காக அழைக்கின்றார். பயனுள்ள சொற்களை ஆண்டவர் நமக்கு கற்பிக்க ஆசைப்படுகிறார் என்று முதல் வாசகத்தில் கேட்டதைப் போல, இந்த பரிசேயர்களைப் போல மாறி மாறி நம்முடைய நாவு பேசாமல் நல்லவற்றிற்காக பேசவும், இந்த உலகத்தில் பல நன்மையான காரியங்கள் நடந்தேறவும் அதற்கான ஒரு உறுப்பாக இந்த நாவு, நம்முடைய நாவு பயன்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நமக்கு கொடுத்து ஞானத்தை அருளி நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமென். இதோ இதோ என்னை தந்தே இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அனைத்து உலகின் இறையவனே, உன் அருட்பெருக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய பேரன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய பேரன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதில் இருந்துதான் திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும்
உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். La 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 la. அகம் தேடும் ஆனந்த அருள் ஊற்று நீ, என்னக புகுந்து ஆட்கொள்ளும் உயிர் காற்று நீ. அகம் தேடும் ஆனந்த அருள் ஊற்று நீ, என்னக புகுந்து ஆட்கொள்ளும் உயிர் காற்று நீ. அன்பதனால் என் வாழ்வு அசைவாகவே, உன்னன்பின் உணவு என்னை சேர நீயாயினே. ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே,
உள்ளம் நிலை